எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பழமையான கோயில், 300 வருஷம் பழமையான கோயில். திருமணிமுத்தாறுல இருந்து சுயம்புவா வந்தது இந்த அம்பாள். மாரியம்மனும் காளியம்மனும் ஒரே மூலஸ்தானத்துல இருப்பாங்க. அது ரொம்ப விசேஷம். இந்த கிணத்துல வந்து சனி மூலையில கிணறு அமைஞ்சிருக்கும். அந்த தீர்த்தம் எப்பயுமே வத்தாது. அது ரொம்ப சிறப்பு. இந்த கங்கை வந்து திருமணிமுத்தாறு ஒரு காலத்துல புனிதம் கெட்டு போயிடுன்னு அந்த கங்கை வந்து இந்த கிணத்துல இறங்குனதா ஐதீகம். அந்த தீர்த்தம் ரொம்ப விசேஷமா இருக்கும். எல்லா இடத்துலயும் தண்ணி உப்பு தண்ணியா இருக்கும். இந்த கங்கை மட்டும் நல்ல தண்ணியா இருக்கும். அது ஒரு சிறப்பு. இங்க தலை விரிச்சம் பாத்தீங்கன்னா வேப்ப மரம், அரச மரம். எல்லா கோயிலையும் ஆடி மாசம் பண்டிகை போடுறப்ப கம்பம் வைப்பாங்க. இங்க நித்திய சுமங்கலியும் கம்பம் வந்து எப்பயுமே 3 கிளையோட இருக்கும். அது ஒரு சிறப்பு. அதாவது காளிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச தெய்வம் சின்ன பெரியண்ணா. அந்த வம்சாவளியில வரீங்க ஆசாரி விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு காளியம்மன் கிட்ட ரொம்ப போராடி ஒரு சம்காரம் பண்ணுவாங்க. அப்ப அவரு கேக்குறாரு, நான் உன்னோட பத்தன், எதுக்காக என்ன தலையை வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அம்மா கேட்பாங்க. நீ வந்து ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்ட, அதனால உன் தலையை நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த தலை கேட்கும், எனக்கு ஏதாவது மோமோச்சனம் கொடுக்குள்ள உன்னோட தலை வந்து என் சன்னிதானத்துல எப்பயுமே இருக்கும், அதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி வீரப்பூர்ல சொல்லுவாங்க. அங்க பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குஞ்சுகாளியம்மன் கோயில்ல அந்த தலை இங்க இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்துல அமைச்சிருப்பாங்க. அந்த பலிபீடத்துல தலை இருக்கும். அது ரொம்ப சிறப்பு. அம்மன் வந்து சிங்க வாகனி, ரொம்ப விசேஷம். எந்த ஒரு வேண்டுதலை வச்சாலும் நடக்கும். ஆடி மாசம் நம்ம கோவில்ல 5 வாரமும் பூஜை நடக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அபிஷேகம், மஞ்சள், குங்குமம், சந்தனம் இந்த மாதிரி நடக்கும். கடைசி வாரம் வந்து வளகாப்பு பண்ணுவாங்க. 9 வகை சாதம் செஞ்சு, இதுல குழந்தை இல்லாதவங்க எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் வந்து இங்க மண் சோறு சாப்பிட்டு அந்த புத்திர சந்தானம் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்பிக்கையோட நீங்க எந்த வேண்டுதலை வச்சாலும் அது நிச்சயமா நடக்கும். அந்த மாதிரி நடந்தவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவசியம் வாங்க. அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை, சங்கடகர சதுர்த்தி எல்லா பூஜையுமே ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயில் எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்காக மக்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும். அதுக்காக நாங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் அதுக்கு ஒரு துணையா இருந்து இந்த அம்மனை கொஞ்சம் மேடேத்தி கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணோம். அதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி தாழ்மை பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவருக்கு வாழ்க்கையில நிறைய இந்த அம்மா நடத்தி கொடுத்துருக்காங்க. அதை இவர் சொல்லுவாரு, நீங்க கேட்டுக்கோங்க. அதாவது இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். கிட்டத்தட்ட நான் 35 வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து வேலை கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். இந்த அம்மன்கிட்ட வந்து எனக்கு வேலை கிடைச்சதுன்னா அவங்க அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு 6 மாசத்துல எனக்கு வேலை கிடைச்சது. அன்னிலிருந்து தொடர்ச்சி அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா, இந்த கோயில் வந்து புனரமைக்கப்படாம அப்படியே பழங்காலத்து அப்படியே இருக்குது. அறநிலையத்துறை உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சு நடந்ததா? அது சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. அப்பதானே எல்லாத்துக்கும் தெரியுமா. நானும் குழந்தைக்காக தான் வந்து வேண்டிக்கிட்டேன். அடுத்த வருஷம் கரெக்டா சாமிக்கு வளகாப்பு பண்ற அன்னைக்கு எனக்கு டெலிவரி டேட்க்கு நான் ஹாஸ்பிட்டல் போனேன். நானும் எனக்கும் வேண்டுதல் நிறைவேறி இருக்கு. சந்தோஷம். பையன் இருக்கான் எனக்கு. கண்டிப்பா எல்லாரும் வாங்க, நம்பிக்கையா வந்து கும்பிடுங்க, கண்டிப்பா நடக்கும்.